அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ஹிஜ்ரி வருடத்தினுடைய 2வது மாதமாகிய சஃபர் மாதத்திலே 4வது கடைசி ஜும்மா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மா ரபீல் அவ்வல் வசந்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதமாகிய சிறப்புக்குரிய வசந்தமான மாதம் நம்மை நோக்கி வருகிறது. அகிலம் சஹிலா, மர்ஹபா மர்ஹபா, புனிதமான வாரம் வருகிறது. அது மாதிரி இந்த ஜும்மா கடைசி ஜும்மா, சஃபருடைய மாதம் கடைசி ஜும்மா, கடைசி ஒடுக்கத்தை புதன் போன்ற எல்லா விதமான முசீபத்திலிருந்து, எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாப்பு செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ஜும்மாவுடைய நாளுடைய பரக்கத்து கொண்ட சிறந்த நாள், ஜும்மாவுடைய நாட்களிலே சிறந்த நாளாகிய வெள்ளி ஜும்மாவுடைய நாளில் அதிகாலையில் வேகமாக எழுந்து நல்ல விதமான சுன்னத்தான முறையில் நினைச்சு சுன்னத்தை தொழுகை, ஜும்மாவுடைய குளிய சுன்னத்தான குளியை நினைச்சு குளித்து சுன்னத்தான நகை வெட்டி ஆடைகளை சிறந்த ஆடைகளை அணிந்து அத்தர் பூசி வேகமாக பள்ளிக்கு சென்று நல்ல சூரத்து கஹ்ஃப் சூறாவையெல்லாம் ஓதி அதிகமான செலவாத்துகளை சொல்லி ஹஜ்ஜுடைய சிறப்பு, குர்பானுடைய சிறப்பு, துவா கபூலாக்கூடிய இந்த புனிதமான நன்னாளில் அல்லாஹ் இன்றைய நாளை மாதிரி எல்லா நாளும் சிறப்பான நாளாக, சிறப்பான சந்தோஷகரமான ஒரு நாளாக, எல்லா நன்மையும் பெறக்கூடிய உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த சிறப்பை பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவார். ஆமீன். அடுத்த வாரம் இந்நேரம் புனிதமான ரபீல் அவ்வல் வசந்தமான 1501வது 2026வது ரபீல் அவ்வல் மாதத்து வசந்தமான மாதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம். நமக்கு எத்தனாவது வருஷம்? 1501வது ஆண்டாக 2026வது வருஷத்தில் நம்ம எல்லாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாதத்தில் அதிகமான முறையிலே செலவாது சொல்லக்கூடியவங்களாக, தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக, அதிக உணவுகளை சமைத்து மக்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவங்களாக, அதிகம் செலவாத்து சொல்லி முழுவதுகளை ஓதி அந்த நாள் சிறப்பான ஒரு நாளாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான ஒவ்வொரு செயல்களும் சுன்னத்தை பேணி, அதாவது எழுந்ததிலிருந்து நம்ம தூங்குற வரையிலேயும், அதாவது நம்ம பெற்றிருந்து அளிக்கும் போது ஓதக்கூடிய சூறா, அது மாதிரி வீட்டுக்குள்ளே ஓதும் சூறா, நம்ம மக்களை பார்க்கும்போது சலாம் சொல்லுவது, துன்புனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுவது, சாப்பிடும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது ஓதக்கூடிய துவா, வேலைக்கு போகும்போது ஓதக்கூடிய துவா, எல்லா துவாக்களையுமே நம்ம சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவங்களுடைய நல்ல நற்குணமெல்லாம் பேணி அவங்களுடைய வரலாறெல்லாம் அறியக்கூடிய நல்ல ஒரு சிறந்த மாதமாக நம்முடைய சந்ததிகளுக்கு, நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானா. ஆமீன். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வெள்ளைக்கனை கிளிக்கு செய்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்து தருவானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صلى عليك في كل يوم 10 مرة أنا أسجد لله تعالى ما أرفع رأسي حتى يغفر الله تعالى له أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவரை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாம் வர இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ரபீல் அவ்வல் வசந்தமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த மாதம் 1501வது வருஷம் 2026வது அந்த பிறந்த அந்த ரபீல் அவ்வல் மாதத்தை அஹ்லும் வ சஹ்லா வரவேற்பு ஜும்மாவாக நம்ம எல்லாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி அவங்களை புகழக்கூடியவர்களாக 1000 கவிஞர்கள்
பிறந்தாலும் அவர்களது புகழை பாடி முடியாது. அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் புகழ்ந்தாலும் அவருடைய புகழை பாடி முடிக்க முடியாது. உலகத்துள்ள மரங்களெல்லாம் பேனாவாக ஆக்கி கடல் நீரையெல்லாம் தண்ணீராக ஆக்கி எழுதினாலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழை எழுதி முடிக்க முடியாது என்று நாமெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அந்த புகழை, அவங்களுடைய சிறப்பை, அவங்களுடைய வரலாறை சொல்லி முடிக்கவே முடியாது. இதுவரை நம்ம புதுசாக கேள்விப்பட்டு தான் இருக்கோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை, அவங்களுடைய சம்பவங்களை, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு வருஷம் புதுசாக கேட்குறோம். எப்படிதான் அந்த புதுசாக வருது? எப்படி நபி அவங்கள வருஷம் புதுசான ஹதீஸை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. இவ்வளோ ஹதீஸுகளை சஹாபா பெருமக்கள் எழுதி வைத்து, கிதாபுகளை எழுதி வைத்து சென்றிருக்கின்றார்கள். அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருப்பாங்க, வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் அறிவோம். என்ன உங்களுக்கு ஆசை துனியாவில்? என்னங்க உங்களுக்கு ஆசை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு கேட்கப்பட்ட பொழுது, ஆனா வனதுரு இலா வஜ்ஹிக யா ரசூலல்லாஹ், எனக்கு ஆசை உங்களுடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கணும் யா ரசூலல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆசை! ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து இருக்கக்கூடியதுதான் அவங்களுக்கு ஆசை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது தான் அவங்களுடைய ஆசை. அவங்களுடைய சஹாபா பெருமக்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் மட்டும் இல்லாம மலக்குமார்கள் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வந்து சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல சொல்றாங்க, வன்சல்லா அலைக ஃபீ குல்லி யௌமின் 10 மர்ரா, எவர் ஒரு நாளைக்கு 10 தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க மேல ஸலவாத் சொல்லுகின்றார்களோ, ஆனா அஸ்ஜுது லில்லாஹி தஆலா மா அர்ஃபஹு ரஸி ஹத்தா யக்ஃபிரல்லாஹு தஆலா லஹு. அஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் பிடிக்கக்கூடிய மலக்கு சொல்கின்றார்கள், நான் சுஜூதில் படுத்து விடுவேன். எந்த அளவுக்கு படுத்து விடுவேன்னு சொன்னா, அவங்களுடைய பாமெல்லாம் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நான் சுஜூதிலேயே படுத்து விடுவேன் என்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கின்றார். எவர் ஒரு 10 தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுவாங்களோ, நாளை மறுமையில நான் அப்படியே சுஜூதில் படுத்து விடுவேன். யா ரசூலல்லாஹ், அந்த நபருடைய பாமெல்லாம் மன்னிக்கிற வரையும் நான் சுஜூது அடிக்க மாட்டேன். யார் சொல்றா? ரூஹு பிடிக்கக்கூடிய மலக்கு சொல்றாங்க. அப்ப வஹி இறங்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், 10 தடவை மன்சல்லா அலைக ஃபீ குல்லி யௌமின் 10 மர்ரா, எவர் 10 தடவை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை சொல்லுகின்றார்களோ, அவங்களை நான் கையை கரத்தை பிடித்து சிராத்து முஸ்தகிம் பாலத்தில் வேகமாக நான் கொண்டு செல்லுவேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுகின்றார். இப்படி சஹாபா பெருமக்கள் மட்டும் அவங்க உயிரை தியாகம் அல்ல, நபி மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகப்பத்துக்காக வேண்டி மலக்குமார்களும், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சலாமு சலவாத்து அவ்வளோக்கு நேசமாகவும் பிரியமாகவும் மலக்குமார்கள், சஹாபா பெருமக்கள், மரம் செடி கொடி எல்லாமே, உவைசுல் கருணி ரலியல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் அறிவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்திலே ஒரு பல்லு ஷஹீதாக்கப்பட்டது என்று செய்திகளை கிடைத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பல்ல பிடுங்கினாங்க. பல்ல பிடுங்கியதும் ஒரு காலம் பக்கத்துல உள்ள பல்லா இருக்குமோ அதையும் பிடுங்குறாங்க, பக்கத்துல உள்ள பல்லா இருக்குமோ அதையும் பிடுங்குறாங்க. மொத்தத்துல எந்த பல்லு அந்த பல்லாக இருக்குமோ இந்த பல்லாக இருக்குமோன்னு சொல்லி அனைத்து பல்லையும் அப்படியே பிடுங்கி எடுத்தார்கள். சஹாபா பெருமக்கூடிய அந்த நேசம் பாருங்க, நபியின் மீது வைக்கப்பட்ட நேசம் அவங்களுக்கு அலாதியான முகப்பத். அதனாலதான் எல்லா வீடுகளையுமே மௌலூத் ஷரீஃப் ஸலவாத்துல அதிகப்படுத்தினாங்க. அதை பற்றி தான் நீ தலைப்பு. நம்ம ஹைலைட் என்னன்னா, இந்த வீடியோ ஹைலைட் என்னன்னா, வீட்டில் மௌலூத் ஓதுனா 7 சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பை ஹைலைட். அதாவது இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்கெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட மிகப்பெரிய கித்தாபில் எழுதி வைக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுயூத்தி இமாம் அவங்க ஏராளமான இமாம் அவங்க இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து வீடுகளில் ஓதுனா, மௌலூத் ஓதுனா
நமக்கு அவ்வளோ சிறப்புகள். பள்ளிவாசல் நம்ம ஓதுவோம். மௌலூது அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து பள்ளிவாசலை மாறி தொழிக்கு பிறகு நம்ம எல்லாம் மௌலூது ஓதுவோம். அனைவரும் ஜமாத்தாளர்கள், பிள்ளைகள், நம்ம பெரியவங்க எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. நல்ல சிறப்பான முறையிலே மௌலூது ஷரீஃப்களை ஓதி நம்ம துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. எல்லா பள்ளிவாசலும் ஓதுவாங்க. ஆனால் ஒரு சிலர்களை அதை வேணாம் சிறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். எப்போ சிறுக்காச்சு, எப்போ சொன்னாங்கன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து ஓதிட்டு தான் வர்றோம். 1501 அந்த நாள் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறக்குது. இத்தனை வருஷம் சஹாபாக்கள் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே குர்ஆனில் நபி மீது ஸலவாத் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நான் தொழுகிறேன், நீங்க தொழுகுங்க. நான் ஹஜ் செஞ்சேன், நீங்க ஹஜ் செய்யுங்க. நான் தர்மம் செஞ்சேன், நீங்க தர்மம் செய்யுங்க. நான் உதவி செஞ்சேன், நீங்க உதவி செய்ய சொல்லவில்லை. மாறாக நபி மீது மலக்குமாரும் நானும் ஸலவாத்து சொல்லுகிறோம். எனவே நீங்களும் நபி மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று ஒரே ஒரு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் என்று சொன்னா ஸலவாத்து தான். நபியின் மீது மௌலூத் ஓதுவது யாராலும் மறுக்க முடியாது. அது எந்த ஷைத்தானும் எதிர்த்தாலும் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றிகரமான நம்ம ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா உலகத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. அந்த ஸலவாத்து வாங்க சொன்னாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஃபர்து தொழுகிற ஃபர்து தொழுகை 4 ரக்காத் சொன்னா சுன்னத் தொழுகை 2 ரக்காத். அது மாதிரி ஹஜ்ஜு கடமையை சொன்னா உம்ரா சுன்னத்து. அது மாதிரி பரலான நோன்பு மாசத்துல நோன்பு பரல்னு சொன்னா மற்ற நேரங்களில் இந்த மாதிரி ஒரு மாசங்கள் சுன்னத்தான நோன்பு. இப்படி எது நம்ம செஞ்சாலும் அடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான அந்த அல்லாஹ் இணைச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லைன்னு சொன்னா பக்கத்திலே அல்லாஹ் இணைச்சி விடுவான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபியாக அல்லாஹ் நமக்கு அனுப்பி இருக்கிறார் என்று நம்ம ஈமான் கொள்வதுதான் முஸ்லீம். அப்ப அல்லாஹ் மீது நம்ம எவ்வளவு இபாதத் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும், திருப்தி அடைகிறோம் சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம அல்லாஹுவாக நம்ம அல்லாஹுவா நம்ம அல்லாஹுவாக நம்ம இபாதத் செய்யற நபி அவங்க இல்லைன்னா உலகமே இல்லை, அவங்க இல்லைன்னா தீனே இல்லை, அவங்க இல்லைன்னா குரானே இல்லை, அவங்க இல்லைன்னா ஹதீஸே இல்லை, அவங்களால நரகமே இல்லை, சொர்க்கமே எதுவுமே இல்லை. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துது, உலகத்தை அறிமுகப்படுத்துது, சொர்க்கத்தை அறிமுகப்படுத்துது, நரகத்தை அறிமுகப்படுத்துது, மலக்குமார்களை அறிமுகப்படுத்து, தீனை அறிமுகப்படுத்து, பூராவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தான் நம்மளால அறிய முடிஞ்சது. அதனால அவங்களை புகழ்வோம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதனால வீடுகளில் மௌலூத் ஓதுனா 7 சிறப்புகள் என்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகான விஷயத்தை குறிப்பிடுகின்றார். 1வது முசீபத்து போக்கப்படும். வீட்டுகளில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, சண்டை சச்சரவு, வறுமை எல்லாம் முசீபத்து சொன்னா டோட்டல் சிக்கல், டோட்டல் பலா. அது எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள சண்டை, நம்ம வேலைக்கு போன பிரச்சனை, நம்முடைய கடன் பிரச்சனை, நமக்கு எல்லாமே வீட்டுக்கு போறதுக்கு மனசு பிடிக்கிறது இல்லை, வீடு பூரா ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியா சூழப்பட்டிருக்கிறது. அதனால அந்த நம்ம எப்போதும் இந்த மௌலூது ஷரீஃபு ஸலவாத்துகளை மௌலூது ஓதுனா ஸலவாத்துகள் நம்ம சொல்லித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லித்தான் அந்த மௌலூது ஓதுறோம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மௌலூது ஓதுறோம்னு சொன்னால் அந்த நம்ம அல்லாஹுக்கு நம்ம ஸலவாத் சொல்கிறோம், ரசூலுல்லாஹ்வுமே ஸலவாத் சொல்கிறோம். அத்தையாத்து இல்லை ஸலவாத் நம்ம தொழுகிற அத்தையாத்து ஓதுமா இல்லையா? அப்போ நான் சிறுக்கு வச்சோமா ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை, நம்ம இபாதத் செய்து போகிறோம் அல்லாஹ்வுக்கு தான். அப்போ அந்த ஸலவாத்து ஓதுறதுனால நம்ம விட்டதுனால தான் அவ்வளோ முசீபத்து. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னாடி உள்ளவங்கள்லாம் நல்லா சுரகாத்தமாக மௌலூது ஆரம்பனாலே எல்லா நாளும் எல்லா வீடுகளும் மௌலூது ஓதுவாங்க. பள்ளியிலையும் ஓதுவாங்க, வீட்லேயும் ஓதுவாங்க. மௌலூது மாதம் பூராவுமே மௌலூதுடைய வீடா சத்தமாக இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளும் பெரியவர்களும் தாய்மார்களும் மௌலூது ஓதிட்டே இருப்பாங்க. இப்போ அதை விட்டதுனால கை சேதம் முசீபத்து 1வது போக்கப்படும் என்று சொல்கின்றார்கள் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி. 2வது வறுமையை போக்கப்படும். பக்ர், இந்த ஏழ்மையை போக்கப்படும். இப்போ வறுமை எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு நாளைக்கு 2000 மாதம் 50,000 சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கும் தட்டுக்கடா இருக்குது, வறுமையா இருக்குது, ஃபக்ரா இருக்குது, அவங்களுடைய தேவைகள் நிறைவேறலை, கஷ்டமா இருக்குது, கடந்தொல்லையா இருக்குது.
அதனால அது ஒரு பர்க்கத்தெல்லாம் போயிடுச்சு. அப்போ வீட்டில் செலவாத்து மௌலூது ஓதக்கூடிய வீடுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபக்ரை போக்கி விடுகின்றான், வறுமையை போக்குறான். மூணாவது, எல்லா விதமான திருட்டிலிருந்து நம்ம வீடுகளை பாதுகாப்பு செய்வோம். இப்போ என்னதான் பாதுகாப்பு வாட்ச்மேன் வச்சுருந்தாலும் சரி, கேமராக்கள் வச்சுருந்தாலும் சரி, கேமராவையே துண்டை போட்டு அதை உடச்சி எத்தனையோ இடங்களில் கொள்ளையடிச்சிட்டு போகக்கூடிய நம்ம பார்க்குறோம். வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க, உடைச்சி நம்ம கோல்டையும் பணத்தை எல்லாம் அள்ளிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி திருட்டிலிருந்து வீடை பாதுகாக்கப்படும். மூணாவது சிறப்பு சொல்கின்றார். நாலாவது சிறப்பு, தீ விபத்துகள் இருந்து எத்தனையோ வீடுகள் கேஸ் வெடிக்குது, எத்தனையோ குடோனுகள் தீப்பத்தி எரிகிறது, நாடுகள்லாம் தீப்பத்தி எரிகிறது, காடுகள்லாம் தீப்பத்தி எரிகிறது. இது காரணமே மௌலூது ஸலவாத்துகளை வீடுகளில் நம்ம ஓதாம விடாத காரணத்தான் தீப்பத்தி கேஸ் வெடிக்கக்கூடியதுக்கு மிகப்பெரிய முசீபத்து இந்த மௌலூதுகளை விட்டதனுடைய அந்த காரணம்தான். ஐந்தாவதாக, வபாகு விரட்டப்படும். கொரோனா தொட்டு பெரும் வைரஸ் காய்ச்சல்கள் இது மாதிரி உண்டான தொட்டு நோய்நொடிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்வோம். அது மிகப்பெரிய 2020 கொரோனானால எத்தனை பேர்களை காவு வாங்கி சென்று விட்டது. அப்படிப்பட்ட கிருபு நாசினியினால தொட்டு நோயினுடைய பாதிக்க விடுகிறதுன்னு சொன்னால் இந்த மௌலூது ஷரீஃபுடைய விட்டதனுடைய பாதிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த வபா தொட்டு நோயினுடையது, கொரோனா, மிகப்பெரிய வைரஸ் காய்ச்சல்கள், எல்லா விதமான நோய்க்கு காரணமே மௌலூது நம்ம அப்படியே வீட்டிலேருந்து அப்படியே எடுத்து விட்டோம். ஓதுறது இல்லை, இப்போ யாரும் நேரம் இல்லை, ஓதுறதும் இல்லை. அதனால வந்த வினை தான் கொரோனா காய்ச்சல். கொரோனா மாதிரி உண்டான நோய் நொடிகள் பகர்ச்சியான வியாதிகள் வந்து ஒட்டுமொத்த உயிரையும் பாவு வாங்கி சென்று விடும். அதுதான் மிகப்பெரிய நம்ம வந்து மௌலூது விட்டதனுடைய கை சேதம். ஆறாவதாக சொல்கின்றார்கள், திஸ்தி சிகிறு செய்வன கபுல கொண்டு சேர்த்து விட்டுரும். ஏராளமான மக்களுக்கு நல்லா இருப்பாங்க, திடீர்னு அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க, அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, திஷ்டி சிகிறு செய்வனை சூனியம் போன்ற அனைத்தும் அவனுக்கு பிடிபட்டு விடுகிறது இந்த மௌலூது விட்டதனுடைய பாதிப்பினால. ஆறாவதாக சொல்லியிருந்தார். ஏழாவதாக ஹசத், அப்படியே பார்த்து போராமப்படுறது. வண்டி வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்காரு, என்ன உத்தியோகம், 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு, அப்படியே போராமப்படுனால ஆக்சிடென்ட் ஆகிருது, வேலை இல்லாமல் போயிடுது, வீடு அப்படியே என்ன ஆயிடுது, விழுந்து விடுகிறது. எல்லாமே அவனுக்கு வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போய் விரண்டோடி போடுகின்றான். கசதுனால அவன் கபருக்கு போய் விடுகிறது அவனுடைய வாழ்க்கை. காரணம் என்னன்னா, மௌலூது ஸலவாத்துகள்லாம் ஓதாதனால விளைவாக அத்தனை வலா முசீபத்தும், அத்தனை பிரச்சனைகளும், கடன் தொல்லைகளும், போராமப்படுறது, திருஷ்டி போடுறது, கொரோனா வியாதி வர்றது, திருட்டு போவது, சிலிண்டர் வெடிக்கிறது, முசீபத்தா, எல்லாத்துக்கும் காரணமே நம்ம வீட்டுகளிலிருந்து மௌலூதை விட்டனுடைய பாதிப்பு தான் அத்தனைக்கு காரணம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான மௌலூது ஓதக்கூடிய ஸலவாத்துகள் ஓதக்கூடிய அருமையான மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1501வது 2026வது மீலாது நபி, அதாவது ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரும் அந்த மாதத்தை அடைந்து அதிகமான ஸலவாத்துகளை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்று சொர்க்கத்திலே நம்ம எல்லாம் ஒன்று சேரக்கூடிய சௌபாக்கியத்தையும் கிடைத்து, அது மாதிரி ஜியா செய்யக்கூடிய சௌபாக்கியம், உம்ரா போகக்கூடிய பர்க்கத்து, ஹஜ் செய்யக்கூடிய பர்க்கத்து நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு வீடியோக்களை சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து பிரியமான பாசமான மௌலவி அமீர் அப்பாஸ் அலி சிராஜி. இன்ஷாஅல்லாஹ் நாளை சந்திப்போம்.